நடப்பு சீசனுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 22ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. நடப்பு சீசனில் அதாவது நடப்பு சாம்பியன் என்ற ஒரு அந்தஸ்துடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த தொடரின் முதல் சீசனின் முதல் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் களமிறங்குகிறது. பெங்களூரு அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் போட்டியில் தடம் பதிக்க காத்திருக்கின்றது. இந்த நிலையில் சென்னை அணி விளையாடும் இந்த தொடக்க போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது எப்பொழுது தொடங்கும் என்று மிக ஆர்வம் இருந்த நிலையில் இன்று டிக்கெட் விற்பனையானது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே முன்னதாகவே சிஎஸ்கே அணியின் நிர்வாகம் சார்பில் வரும் 18ஆம் தேதி அதாவது இன்றைய தினம் டிக்கெட் விற்பனை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை சரியாக அதாவது தற்பொழுது 9:30 மணிக்கு டிக்கெட் விற்பனை என்பது ஆன்லைனில் தொடங்கி இருக்கின்றது. கடந்த முறைகளை ஒப்பிடும் பொழுது இந்த முறை முழுவதுமாக டிக்கெட் விற்பனை என்பது ஆன்லைனில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், கடந்த முறை டிக்கெட் தொடர்பாக எழுந்த முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகள் என பல்வேறு பிரச்சனைகள், கூட்ட நெரிசல், பெண்களுக்கு தனி வரிசை வேண்டும் என பல்வேறு குளறுபடிகள் எழுந்த நிலையில் இந்த முறை டிக்கெட் விற்பனை முழுவதுமாக ஆன்லைனில் மட்டுமே நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக சிஎஸ்கே அணி விளையாடும் அனைத்து போட்டிகளுக்குமான டிக்கெட் விற்பனை என்பது ஆன்லைனில் மட்டும்தான் நடைபெறும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று தற்பொழுது சரியாக சில நிமிடங்களுக்கு முன்பு டிக்கெட் விற்பனை தொடங்கி இருக்கின்றது. இந்த சீசனை பொறுத்தவரை அதாவது அனைத்து ரசிகர்களுமே மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். காரணம், தோனியின் கடைசி ஐபிஎல் சீசன் இதுவாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி இந்த சீசனிலும் தொடர்கின்றது. ஆகையால் இந்த முறை தோனியின் ஆட்டத்தை குறிப்பாக ரசிப்பதற்காக அனைத்து ரசிகர்களுமே காத்திருக்கின்றனர். சிஎஸ்கே மற்றும் தோனியின் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தோனியை இதுவரை தோனி ரசிகர்களாக இல்லாதவர்களும் கூட தோனியின் ஆட்டத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். காரணம், இந்த முறை தோனிக்கு கடைசி சீசன் என்ற ஒரு தொடர் பேச்சுக்கள் எழுந்து வரும் நிலையில் அது மட்டுமல்லாமல் அண்மையில் தோனியும் கூட நியூ ரோல் நியூ சீசனை எதிர்பார்த்து காத்திருக்கேன்னும் ஒரு பதிவிட்டிருந்தார். இதையெல்லாம் வைத்து இந்த முறை இந்த தொடக்க போட்டியை காத்து எல்லாருமே எதிர்பார்த்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நேற்று முடிந்த மகளிருக்கான பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் தான் பெங்களூரு அணியும் கோப்பையை வென்றது. இந்த நிலையில் இந்த முறை தொடக்க போட்டி நமக்கு பெங்களூரு அணி கூட தான். அதனால் சென்னையா பெங்களூருவா அப்படிங்கிற ஒரு ஃபயர் இன்னும் அதிகமாகிற இந்த போட்டியின் மூலம் அதிகமாக இருக்குது. இது ஒருபுறம் இருக்க இந்த முறை டிக்கெட்டுகள் விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. டிக்கெட்டுகள் அனைத்துமே ஆன்லைனில் தான் விற்பனை அப்படின்னு ஒருபுறம் அணி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் மறுபுறம் டிக்கெட்டுகள் விற்பனை என்பதும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. கடந்த முறையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறப்ப சிடிஇ என்று அழைக்கக்கூடிய கீழ்த்தள இருக்கைகளுக்கான குறைந்தபட்ச டிக்கெட் விற்பனை விலை என்பது 1500 ரூபாயாக இருந்த நிலையில் இந்த முறை ஆன்லைனில் 200 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 1700 ரூபாயாக விற்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை 3000த்திற்கு விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் இம்முறை 4500 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. அதேபோல் கடந்த முறை மேல்தள அதாவது அப்பர் என்று சொல்லக்கூடிய மேல்தர இருக்கைகளுக்கான டிக்கெட் விற்பனை 5000 ரூபாயாக இருந்த நிலையில் இந்த முறை 7500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக பார்க்கும் பொழுது 200 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை டிக்கெட் விலை என்பது இம்முறை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது டிக்கெட் விற்பனை என்பது தொடங்கியிருக்கின்ற நிலையில் பேடிஎம் இன்சைடர்.in என்ற ஒரு வலைதளம் மூலமாக ரசிகர்கள் தங்களது டிக்கெட்டுகளை விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஒருவர் எப்படி நேரடியாக ஒருவர் 2 டிக்கெட்டுகளை பெற முடியுமோ அதே விதிமுறை தான் ஆன்லைனிலும் பின்பற்றப்படுகின்றது. நபர் ஒருவருக்கு 2 டிக்கெட்டுகள்னு ஆன்லைனிலும் அதே நடைமுறை பின்பற்றப்பட்டு ரசிகர்கள் தங்களது டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். போட்டிக்கு இன்னும் 4 நாட்கள் அதாவது வரும் வெள்ளிக்கிழமை முதல் போட்டி தொடங்கி இருக்கின்ற நிலையில் இதற்கான விற்பனை தொடங்கி இருக்கின்றது. எப்பொழுதுமே நேரடியாக 1500 ரூபாய் மற்றும் 3000 ரூபாய்க்கான டிக்கெட்டுகளும் அதிக விலையில் இருக்கின்ற டிக்கெட்டுகள் ஆன்லைனிலும் விற்கப்படும் நிலையில் இந்த முறை முழுவதுமாக விற்கப்படுது. 40000 இருக்கைகள் கொண்ட இந்த சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கிட்டத்தட்ட 25000த்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக முழுவதுமாக விற்கப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை விளையாட்டு வீரர்கள், பள்ளி மாணவிகள் என சிறப்பாக அழைக்கப்பட்டு போட்டியை காண ஏற்பாடு செய்த நிலையில் இந்த முறையும் இது போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இவையெல்லாம் தாண்டி தொடக்க போட்டி சென்னையில்ங்கிறதுனாலையும் தோனியினுடைய கடைசி ஆட்டமா என்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறதுனாலையும் இந்த முறை தொடக்க விழா என்பது மிக பிரம்மாண்டமாக தயார் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. காரணம், சென்னையில் தொடக்க போட்டி நடைபெறுகின்றது. சிஎஸ்கே தொடக்க போட்டியில் விளையாடுதுங்கிற ஒரு கூடுதல் உற்சாகத்தோட இந்த முறை தொடக்க விழா யாரும் எதிர்பாராத அளவிற்கு இம்முறை
முறை மிக பிரம்மாண்டமாக இருக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக முதல் 15 லீக் போட்டிகளுக்கான அட்டவணை மட்டுமே தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற நிலையில் 22ஆம் தேதி சென்னையில் பெங்களூர் அணி கூடயும், அதற்கு அடுத்தபடியாக 26ஆம் தேதி சென்னை மற்றும் குஜராத் அணிகளும் மோத இருக்கின்றன. இந்த 2 போட்டிகள் முதற்கட்ட அதாவது போட்டிகளுக்கான பட்டியலில் சென்னைக்கு 2 போட்டிகள் என்பது இருக்கின்றது. இதற்கு அடுத்து வரக்கூடிய பட்டியலில் மீதமுள்ள போட்டிகளுக்கான சென்னை அணி எந்தெந்த அணிகளோட சேப்பாக்கத்தில் விளையாட இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலும் வெளிவர இருக்கின்ற நிலையில் இந்த சூழலில் டிக்கெட் விற்பனை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. மிக வேகமாக தங்களது மொபைல் மூலமாகவும் கம்ப்யூட்டர் போன்ற உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மூலமாகவும் ரசிகர்கள் தங்களது டிக்கெட்டுகளை பெறுவதற்கு அதிக ஆர்வம் காட்டியிருக்கின்றனர். அசோக், இணைப்பில் உங்களது விரிவான தகவல்களை தந்தமைக்கு மிக்க நன்றி மீனா.